வணக்கம். கைட் டு ஸ்டாக் மார்க்கெட். Disclaimer: this is only for educational purpose. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் ட்ரேட் செட்டப் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணணும்னா பொதுவாக சில இண்டிகேட்டர்ஸ் சப்போர்ட் வச்சுட்டு தான் நம்ம பண்ணலாம். அதுதான் நமக்கு சில சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போது என்னென்ன பேசிக்கான இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். லைவாக இப்போது ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஜெரோதாவோடைய வாட்ச் லிஸ்ட். ஸோ இங்கே போய்ட்டு நிஃப்டி 50 அப்படின்னு அடிச்சிங்கன்னா இண்டிசஸ்ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் அடித்தா சார்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த சார்ட்டை பாப் அவுட் சார்ட் கொடுத்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோடைய டே சார்ட். இதை நான் இப்போது 15 மினிட்ஸ் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிஃப்டி 50 சார்ட்டோடைய 15 மினிட்ஸ் நிஃப்டி 50 15 மினிட்ஸ் சார்ட் இதுதான். ஸோ இதில் நம்ம பேசிக்காக என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால் ட்ரேடிங்க்காக ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். அங்கே போங்க, கிளிக் அடிங்க. இங்கே RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இதை கொடுங்க. ஸோ இது வேண்டும். அப்புறம் ஸ்டொக்காஸ்டிக் RSI நம்ம எடுத்துக்கலாம். தென் மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த ஒரு டூல் MACD டூல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டூல் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செட்டப் பார்த்தீங்கன்னா RSI அதாச்சும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இதில் 14 இந்த பீரியட்னா நம்ம எதுவும் கை வைக்கணும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இல்லை ஸ்டைலில் போயிட்டு இங்கே 70-30 அப்படின்னு சொல்லிருக்கு. என்னென்னா 70 ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா, இதை 80 and 20 65-35 அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ அபவ் 65ன்றது என்னென்னா ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. பிலோ 35 ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 70-30ன்றது நான் இன்னும் ஒரு 5 கம்மி பண்ணி 65ன்னும் 40-35ன்னும் நான் இப்போது மாற்றிட்டேன். ஸோ RSIயில் இது மட்டும் பண்ணால் போதும். ஸ்டொக்காஸ்டிக் RSI எதுவும் நம்ம பண்ண வேணாம். டிஃபால்ட் MACDயும் நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸோ RSI, ஸ்டொக்காஸ்டிக், MACD இது இந்த 3 இண்டிகேட்டர்ஸோடைய சப்போர்ட்டில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். எவ்வளோ சிம்பிளாக நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு காம்ப்ளிகேஷன் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. மூவிங் ஆவரேஜ் நான் 2 டைம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் 1 டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூணுமே இங்கே ப்ளூ கலர் வந்திருக்கு இல்லையா, அதான் இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ மூவிங் ஆவரேஜ் ஃபஸ்ட் ஒன் 9ன்னு இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணும், அதோட இன்புட்டை மட்டும் 22, 21 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ ஒரு நார்மல் மூவிங் ஆவரேஜ். செகண்ட் மூவிங் ஆவரேஜ் அதான் என்ன பண்ணலாமா 50 மூவிங் ஆவரேஜ் மாற்றிக்கலாம். EMA இருக்கு இல்லையா, EMA இந்த EMA 10 EMA அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் EMAs இப்போ இங்கே உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் இதை கலரிங்கும் மாற்றிக்கலாம். 20 EMAக்கு ஸ்டைலில் போயிட்டு கலர்
ரோஸ் கலர். அதே போல் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு டார்க் ப்ளூ கலர். 10 EMA இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெட் கலர் போல் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 MA, 50 MA, ரெட் கலர் வந்து 10 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுதான் ஒரு பிகினர்ஸ்க்கான பேசிக் ட்ரேட் செட்டப். ஸோ மற்றபடி இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன தேவை அடுத்த லெவலுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை போட்டு இதை நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட்டில் போய் சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் இதில் போய்ட்டு 01 செட்டப் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு வேளை இப்போ நீங்கள் வேறு ஒரு DLF அப்படின்னு ஓப்பன் பண்ணுறீங்க, DLFல ஸ்டாக் எடுத்தீங்க, அதுலேயும் போய்ட்டு இந்த செட்டப் கிளிக் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன செட்டப் வச்சுக்கணும் அது வந்து DLFக்கு அப்படியே அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைட் டு ஸ்டாக் மார்க்கெட்.